ஹாய், திஸ் இஸ் கவிஸ் vlog. இன்றைக்கி வந்து ஒரு குக்கிங் vlog போடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து நேற்று வந்து பக்கத்தில் வந்துட்டு மரம் இருக்குது, முருங்கை மரம். ஸோ அதிலேருந்து நான் வந்து ஒரு முருங்கைக்கீரைக்கு வந்து கொஞ்சம் பொரிச்சு வச்சு அதில் வந்து ஒரு துவையல் மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சு துவையல் பண்ணியாச்சு. அதுவும் நேற்று ரொம்ப மழை இருக்கனால என்னால் வீட்டில் வந்து ஓரளவுக்கு வேலையே செய்ய முடியல. ஸோ ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு 5 மினிட்ஸில் ரசம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் போட போகிறேன். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்துட்டு துவையல் ப்ளஸ் ரசம். ஸோ அதை நான் எப்படி ஈஸியாக பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். பருப்பு துவையல் காலையிலே வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ மத்தியானத்துக்கு தான் நான் சரி ரசம் செய்ய. இதில் பார்த்திங்கன்னா மிளகு, மல்லி, சீரகம், தக்காளி, பச்சை மிளகா, தென் பூண்டு 2 பூண்டு 3 பூண்டு போட்டிருக்கேன். தென் இதில் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். நல்லா கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து வெங்காயம் சேர்த்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய், கடுகு, தென் வந்து கருவேப்பிலை, வெங்காயம் இந்த 3ஐயும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு கடைசியாக என்ன பார்த்திங்க அப்படின்னா மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ மஞ்சத்தூளும் உப்பும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் வந்து காரத்துக்கேற்ப ஒரு பச்சை மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதில் வந்து பொடி வச்சுருந்தீங்க அப்படின்னா ரசப்பொடி வச்சுருந்தீங்கன்னா ரசப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதுவே போதுனாலும் ஓகே. அதுக்கப்புறம் நான் புளி வந்து கரைச்சி வச்சுருந்தேன் ஒரு புளி அளவு. ஸோ அது மட்டும் கொஞ்சம் போட்டு அந்த அசடெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் புளியை மட்டும் நான் வந்து வடிகட்டிட்டேன். வடிகட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிருப்போம் இல்லையா, கொதி வர வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நல்லா ஹீட் பண்ணணும். ஸோ கொதி வந்ததும் நம்ம வந்து எடுத்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். நைஸாக அரைச்சிடாதீங்க. ஈஸியாக வந்து அரைக்கிற மாதிரி அரைச்சி கடைசியாக ஃபைனலாக ரசம் வந்து ரெடி ஆயிரும்.